ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஜீவாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா இடி சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். 200 கிராம் அளவு துவரம்பருப்பை 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். 200 கிராம் துவரம்பருப்புக்கு நான் 4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். எந்த டம்ளரில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதே டம்ளரில் வந்து நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க. இப்போது 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்க போகிறோம். ஒரு பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்து இதை வந்து ஒரு விசில் மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது மசாலா ரெடி பண்ண போகிறோம். சிம்பிளான மசாலா வச்சு தான் வந்து ரெடி பண்ண போகிறோம். 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம், 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம், 2 டீஸ்பூன் அளவு மல்லி, 1 துண்டு பெருங்காயம், 7 வரமிளகாய், அவ்வளோதான். இப்போது நம்ம லைட்டாக வந்து பெருங்காயத்தை இந்த மாதிரி ஆயிலில் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா லைட்டாக பொரிஞ்சு வந்துடும். அப்படின்னா தான் நமக்கு இடிக்க ஈஸியாக இருக்கும். ஜீரகம், மல்லி, வெந்தயம் 3த்தையும் வந்து லைட்டாக வறுத்ததுக்கப்புறமா 7 வரமிளகாய் உள்ளே சேர்த்து வறுத்தெடுத்து வச்சுக்க போகிறோம். மீடியம் ஹீட்லேயே வந்து வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. நமக்கு வந்து வறுக்கிறது வந்து நீங்கள் ஏதாவது பொருள் வந்து கருகிடுச்சுன்னா சாம்பாரோட டேஸ்ட்டு வந்து நமக்கு கசக்க ஆரம்பிச்சிரும். இப்போ இதோட உங்களுக்கு வந்து இன்னும் சாம்பார் திக்னஸ்ஸாக வேணும்னா 1 டீஸ்பூன் அளவு வெந்தயம், 1 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் சேர்த்து வறுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கோங்க. ஆனால் இதுதான் வந்து சிம்பிள் மசாலா. இதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் ரெடி பண்ணும்போது. இப்போது பருப்பு நமக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. அதுக்கப்புறமா இதை தாளித்து எடுத்துக்க போகிறோம். 3 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு கடுகு, உளுந்து, ஜீரகம், 2-3 வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா தேவையில்லை. ஜீரகம் சேர்த்திங்கன்னா இந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் சாம்பாருக்கு. சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு வதக்கிட்டு உங்களுக்கு என்னென்ன காய்கறிலாம் தேவையோ எல்லாமே உள்ளே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தக்காளி, முருங்கைக்காய், அப்புறமா பீன்ஸு, அவரைக்காய் 2, மாங்காய் துண்டு வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் மாங்காய் துண்டு வந்து கடைசியில் தேவைன்னா சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பருப்பு நமக்கு நல்லா வெந்து வந்துடணும். பாருங்கள், சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம லைட்டாக காய்கறியை வதக்கிட்டு உள்ளே சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் மாங்காய் வந்து கடைசியில் சேர்க்கனா சேர்த்துக்கலாம். நான் வந்து எப்பயுமே ஃபஸ்ட்டே சேர்த்துருவேன். குக்கரில் தான் நீங்கள் வந்து எல்லாத்தையும் சேர்த்து ஒரு விசில் விட்டு எடுக்க போகிறேன். நீங்கள் வந்து பேன்லேயும் வந்து செஞ்சுக்கலாம். எல்லா காய்கறியும் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பொடியை வந்து உள்ளே சேர்த்துக்க போகிறோம். இந்த டைமில் நீங்கள் உப்பு, புளி, காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக வந்து புளித்தண்ணியும் உள்ளே ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாங்காய் வந்து புளிப்பு இருக்காது, அதனால் நான் வந்து லைட்டாக புளித்தண்ணியும் உள்ளே சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்து உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி இந்த டைமில் வந்து ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. 200 கிராம் பருப்புக்கு நம்ம வந்து 7 வத்தல் வந்து சேர்த்துருக்கோம். இப்போ மூடி விட்டு ஒரே ஒரு விசில் விட்டு இறக்குனவுடனே நீங்கள் வந்து விசில் வந்து உடனே எடுத்து விட்டுறணும். ரொம்ப நேரம் வச்சுருந்தீங்கன்னா அப்புறம் நல்லா குழஞ்சி போயிடும். இறக்கும் போது லைட்டாக வந்து இந்த மாதிரி மல்லித்தலை தூவி இறக்குனீங்கன்னா சூப்பராக வந்து சாம்பார் வந்து ரெடி ஆயிரும். நீங்கள் அல்லது 1 டீஸ்பூன் அளவு நெய் கூட சேர்த்துக்கலாம், அது இன்னும் வாசமாக இருக்கும். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றினா சூப்பரான இடி சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து உளுந்து, கடலைப்பருப்பு, தேங்காய் துருவல் இது எதுவுமே சேர்க்கலை. அப்படி இருந்தும் சாம்பார் நமக்கு நல்லா திக்னஸ்ஸாக தான் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக நீங்களும் இதே அளவுகளோட ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் ஊர்லெலாம் கல்யாணம்னா முன்னாடி வந்து இந்த மாதிரி தான் வந்து இடித்து சாம்பார் வந்து செய்வாங்களாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா. கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.